வணக்க மக்களை, சட்டமன்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? தேர்தலில் போட்டியிடும் அண்ணாமலை அவர்கள் 3 தொகுதிகளை டிக் செய்த பாஜகவா இந்த முறை ஜெயிக்க வைத்தே ஆகணும் என்று ஒரு மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதுதான் அனைத்து கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய மிக முக்கியமான தேர்தல் தான் தமிழகத்தில் பார்க்கக்கூடிய சூழல் நிலவிக்கொண்டே இருக்கிறதா. அதாவது ஒரு மாதம் மட்டும் ஏப்ரல் 23ஆம் தேதி என்று தமிழகம் உள்ள 234 தொகுதியிலும் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் என்பதை தேர்தல் ஆணையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த வகையில்தான் அதாவது ஆளும் திமுக அரசு தனது கூட்டணியை வலுவாக வைத்திருக்கும் நிலையில்தான் அதற்கு எதிர்மறையாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடியாரும் தனது கூட்டணியை பாஜகவுடன் ஒரு வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தமிழகத்தில் பாஜகவின் வாக்கு சதவீதம் என்பது அதாவது முன்னாள் மாநில தலைவரான அண்ணாமலை அவர் இருக்கும் பொழுது தமிழகத்திலே பாஜகவின் வாக்கு வங்கி என்பது 12% உயர்ந்த நிலையில்தான் தற்போது நைனா நாகேந்திரன் இருக்கும் நிலையில்தான் அதாவது பாஜக தமிழகத்திலே கண்டிப்பாக காலூன்ற வேண்டும் என்ற நிலையில்தான் நைனா நாகேந்திரனின் செயல்பாடுகள் எல்லாம் பாஜகவிற்கு பெரும் அதிருப்தியை கூட ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில்தான் அண்ணாமலையை மீண்டும் அதாவது பாஜகவில் உள்ளே கொண்டு வந்து அவர்கள் செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக கண்டிப்பாக பாஜகவிற்கு அவருடைய கண்டிப்பாக செயல்பாடுகள் தேவை என்பதன் நோக்கத்தில் தான் இந்த முறை கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு தொகுதி வழங்க வேண்டும் என்ற நிலையில்தான் பாஜக மேலிடம் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. தமிழக சட்டமன்ற தேர்தலே அடுத்த மாதம் 23ஆம் தேதி நடைபெறும் இந்த நிலையில்தான் மே 4ஆம் நாள் வாக்கு எண்ணிக்கை என்பது முடிவுகள் எல்லாம் தமிழகத்தில் கண்டிப்பாக அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக பாஜக முன்னாள் தலைவரான அண்ணாமலை அவர்கள் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ள ஏதேனும் ஒரு தொகுதியில் கண்டிப்பாக அவர் போட்டியிட வைக்க பாஜக மேலிடம் தீவிரம் ஆலோசித்து வருகிறதா. அதாவது நடப்பு சட்டப்பை தேர்தலில் தான் போட்டியிடப் போவதில்லை என்று அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே டெல்லி தலைமைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். இருப்பினும் கூட தமிழகத்தில் இந்த கட்சியின் செல்வாக்கை நிரூபிக்க அவர் கண்டிப்பாக தமிழகத்தில் ஏதாவது ஒரு தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது அவசியம் என்று டெல்லி தலைமை கருதுகிறதா. அதாவது இன்று காலை பாஜகவின் தலைமை அலுவலகத்தில் PS சந்தோஷ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் இது தொடர்பான விவாதம் விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக கூட்டணியிலே பாஜகவின் செல்வாக்கு அதிகமுள்ள மாவட்டங்களில் சில முக்கிய தொகுதிகளில் ஒதுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அண்ணாமலைக்காக பின்வரும் தொகுதிகள் முதற்கட்ட பரிசீலனை உள்ளதாக கூறப்படுகிறதா. அதாவது கோவை வடக்கு தற்போது இத்தொகுதியில் வானதி சீனிவாசன் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலை அவருக்கு இங்கு களம் இருக்கினால் வெற்றி உறுதி என்பது பாஜக மேலிடம் கருதுகிறதா. திருப்பூர் தெற்கு அதாவது கொங்கு மண்டலத்தின் முக்கிய தொகுதியாக இதிலும் அண்ணாமலைக்கு சாதகமான சூழல்தான் நிலவுவதாக ஆய்வுகள் தெரிவிக்கிறதா. அதாவது மொடக்குறிச்சி தொகுதியிலும் அண்ணாமலையை வேட்பாளராக நிறுத்தினால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்பது குறித்து தமிழக பாஜக நிர்வாகிகளிடம் டெல்லி தலைமை தங்களுடைய கருத்துக்களை கேட்டறிந்திருக்கிறது. அதாவது பாஜகவின் இந்த உத்தேச பட்டியல் என்பது கண்டிப்பாக விரைவில் வெளியாக உள்ள நிலையில்தான் அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுவார் அல்லது மேலிடத்தின் அறிவுறுத்தலை ஏற்று தேர்தல் களத்தில் குதிப்பாரா என்பதுதான் தொண்டர்களிடையே ஒரு பலத்த எதிர்பார்ப்பை கூட நிலவக்கூடிய சூழல் தான் தமிழக அரசு நிலவிக் கொண்டிருக்கிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.